இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவர் எம்.ஹெச்.எம். மூனாஸ். 1950களில் தமிழ் திரையுலகிற்கு திடீர் வரவாக வந்தவர் தான் இந்த மூனாஸ். இவர் தயாரித்திருந்த திரைப்படம் உலகம். 1953இல் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இவர் செய்திருந்த பத்திரிகை விளம்பரம் சுவாரஸ்யமான ஒன்று. விளம்பர மன்னன் என்று அழைக்கப்படும் ஜெமினி எஸ். வாசனையை மிஞ்சும் வண்ணம் தன்னுடைய உலகம் படம் பற்றி பிரம்மாண்டமான விளம்பரங்களை பல மாதங்கள் செய்து வந்தார் இந்த மூனாஸ். பார்வையாளர்களுக்கு விமர்சன போட்டி ஒன்றை அறிவித்து அதற்கு பரிசு தொகை வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. படத்தின் நுழைவுச்சீட்டில் மொத்தம் 6 கேள்விகள். கேள்விகளுக்கு உரிய சரியான பதிலை எழுதுபவர்களுக்கு முதல் பரிசு 25,000, இரண்டாவது பரிசு 15,000, மூன்றாவது 10,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் இந்த தொகை எவ்வளவு பெரியது! இப்படி ஒரு விளம்பரத்தை செய்து அசத்தி இருந்தார் படத்தின் தயாரிப்பாளர் மூனாஸ். 1953ஆம் ஆண்டு ஜூலை 10 அன்று வெளிவந்த உலகம் திரைப்படம் தயாரிப்பாளர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் வணிக ரீதியாக வெற்றியை பெற தவறியது. விளம்பரத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் விமர்சனத்துக்காக படத்தை பார்க்க சென்றபோது படமே திரையரங்குகளிலிருந்து தூக்கப்பட்டிருந்தது. ஏமாற்றமடைந்தார்கள் ரசிகர்கள். சுருக்கிச் சொல்லவே முடியாத அளவிற்கு 3 மணி நேரத்திற்கும் மேல் ஓடக்கூடிய இந்த உலகம் திரைப்படத்தின் கதையில் ஈஸ்வர், குமரேசன், ராஜம்மா, நாகையா, சரஸ்வதி, வரதன், திரௌபதி, வீரப்பா இன்னும் பலர். நடனங்கள் குமாரி கமலாவும் லலிதா பத்மினியும். இவ்வளவு பிரம்மாண்ட விளம்பரம் செய்திருந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை. இதைத்தான் நேரம் என்பார்களோ?